நிதானித்துப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் வந்து நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 1 தெசலோனிக்கேயர் 5:9 வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவன் வந்து என்ன பண்ணுறாரா, நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்போ நம்மை நிதானித்து அறிவோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து தேவனுடைய கோபாக்கினை கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து நம்மை புதுப்பித்து கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தான் வருகிறார். உபத்திரவங்கள் உண்டு, நீங்கள் திடன் கொண்டுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வசனத்தை கொடுக்குறேன், அந்த வசனம் வந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த வசனங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வசனங்கள் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவரோடு வந்து ஐக்கியப்பட்டு இருந்தால்தான் அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நமக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால், கோபாக்கினை கிடையாது, நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ரட்சிப்பு அடைவதற்கென்று நம்மை நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரட்சிப்பில் வந்து 3 காரியங்கள் வந்து இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். முதல்ல வந்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜஸ்டிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்து நம்ம வந்து பரிசுத்தப்படுத்துகிறார் தேவன். மூன்றாவது வந்து குளோரிஃபிகேஷன். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குளோரிஃபிகேஷன், மகிமை அடைதல், ரட்சிப்பினுடைய அந்த 3rd ஸ்டேஜை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய வசனங்களை அறிந்திருக்கிறோமோ, அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்கிறதை புரிந்து அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ, அவங்களுக்கெல்லாம் என்னது கிடையாது அப்படின்னு சொன்னால் கோபாக்கினை கிடையாது, அவங்க எல்லாம் மகிமை அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பவுல் வந்து தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான். ஸோ இந்த நாளில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வசனங்களை சுற்றி என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நம்மை நாமே நிதானித்து கொள்ளலாம். முதலாவதாக வந்து இந்த அதிகாரத்தில் முந்தின வசனங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது, இருள் தேவனுடைய கோபத்தின் அடையாளம், அதாவது கோபாக்கினை அப்படின்னு சொல்லும்போது பழைய பாடத்தில் வந்து நம்மளுக்கு அநேக இடங்கள்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உக்கிரமான கோபாக்கினை அப்படிங்கிறதுலாம் வந்து இருக்கிறது. இப்போ எகிப்தில் வந்து ஒரு வாதை இருந்தது, காரிருள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காரிருள் அப்படிங்கிற வாதை வந்து யாருக்குரிய நியாய தீர்ப்பு அப்படின்னா, எகிப்திய கடவுள் ரா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு தான் அந்த இருள், காரிருள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தேவனை தேவன் நியாயம் தீர்க்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய கோபம் அதில் வெளிப்படுகிறதை நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் அநேக இடங்களில் ஏசாயா, எசேக்கியேல் எங்கெல்லாம் வந்து இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ, அங்கெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தேவனுடைய கோபாக்கினையின் நாளில் பலசாலி முதனாய் நடுங்குவான் அப்படின்னு சொல்லி வந்து வசனங்கள் இருக்கிறது. அதே போல் தேவன் எழுந்தருள் இருக்கிறார், பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பராக்கிரமுள்ள தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன். அவருடைய கோபத்தில் அவர் எழும்பும் போது யாரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம். இப்போ எரேமியா வந்து புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் வந்து அவர் சொல்லுகிறாரு. புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனம், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நடைபெறும் போது எரேமியா புலம்புகிறார். அவர் எப்படி புலம்புகிறார் அப்படின்னா, என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அப்படின்னு. அதுக்கு கீழே ஃபுல்லாக அவர் வந்து எப்படியாய் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவரை கஷ்டப்படுத்துகிறதுங்கிறத வந்து அவர் புலம்புகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இருள் அப்படிங்கிறதே வந்து தேவனுடைய கோபாக்கினையை நம்மளுக்கு வந்து காண்பிக்கிறது. நம்மெல்லாம் இருளில் உள்ள ஜனங்கள் அல்ல அப்படிங்கிறத பவுல் வந்து சொல்லுகிறார். நம்மளும் கூட இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து நம்ம வந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் வந்து பவுல் சொல்கிறார், நீங்கள் வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் வந்து பகலின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம நிதானித்து அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் வந்து இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் வந்து சொல்லுகிறார், நாம் வந்து இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி. அப்போ இருள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, பாவம்,
அறியாமை, தேவனை குறித்த அறிவில்லாத ஒரு நிலை, ஆவிக்குரிய அந்தகாரத்தை குறிக்கிறது. நம்ம எத்தனையோ பேர் வந்து விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் வந்து ஆவிக்குரிய அந்தகாரத்தில் இருக்கிறோம்? பாவம்னா என்ன, எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படிங்கிறத அறியாமல் இருக்கிறோமா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கிறோமா? தேவன் அன்பானவர், கிருபை உள்ளவர் அப்படின்னு அறிந்திருக்கிறோம். எத்தனையோ விதமான குணாதிசயங்கள் இந்த வேதம் முழுவதும் வந்து இருக்கிறது. அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய அந்தகாரம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளும் இருளுக்குரியவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இரவு அப்படின்னு சொல்லும்போது தேவனை பற்றிய விழிப்புணர்வற்ற இவர்களுடைய ஒரு காலம், துன்மார்க்கருடைய ஒரு காலம். அவர்களோடு கூட நம்மளும் இருப்போம், ஆனால் நம்மளும் இருளுள்ளவர்களாக இருப்போம், ஆனால் விசுவாசிகள்னு சொல்லி நம்மளே நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஏன்னா கடைசி நாளில் வந்து தேவனிடத்தில் போய் கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர்களை பார்த்து அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட தேவன் வந்து சொல்லுகிறார் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நிதானித்து அறிய வேண்டும். நம்ம பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம கீழ்ப்படுகிறோமா அவருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து பார்க்கணும், நிதானித்து அறிய வேண்டும். தூங்குகிறவர்களாய் இருக்கிறாங்க. 7வது வசனம் வந்து சொல்லுகிறது, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ தூங்குகிறவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல அவர் யாரை சொல்கிறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையற்று இருப்பவர்கள். நம்ம எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையோடு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இப்போ நம்ம நிறைய காரியங்களை கேட்ட உடனே நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம எங்கே இருப்போம், நம்மளுடைய ஜாப் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமே. தேவன் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிங்க, எனக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் வந்து நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயத்தில் நம்ம அவரை அண்டுகிறவர்கள் வந்து அவருடைய பிள்ளைகள் அல்ல, அவரை விசுவாசித்தவர்களும் அல்ல, அவரை வந்து புரிந்து கொண்டவர்களும் அல்ல. தேவன் மேல் உள்ள அன்பில் தான் நம்மளுடைய விசுவாசம் வந்து கிரியைகளாய் வெளிப்பட வேண்டும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை தியானிக்கிறோம், ஒரு கடமைக்கு நம்ம வாசிக்கிறோமா, இல்லை உண்மையிலே தேவனோடு நான் வந்து இணைய வேண்டும். போன மாதத்தில் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை வந்து தேவனோட ஐக்கியமாக இருப்பதற்கு, கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. காலையில் நம்மளை எழுப்புறாரு, எல்லா தேவைகளையும் நம்மளுக்கு வந்து கொடுத்து நம்மளை வந்து திருப்திப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ தூரத்திற்கு அவருடைய சமூகத்திலே நம்ம நேரத்தை செலவிடுகிறோம். நம்ம தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. வெறி கொள்ளுகிறவர்கள், உலகத்தில் அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாமே அழிந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக. என்ன காரியங்களாமோ நம்ம வந்து நடக்காதுன்னு நினைத்த காரியங்கள், எப்போவோ எங்கேயோ கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் வந்து மிக சமீபத்தில் நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்ம எதில் மூழ்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுலேயும் முக்கியமாக இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை பவுல் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த தெசலோனிக்கே சபை அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு சபையாய் பவுல் நால வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. பவுல், அதுக்கப்புறம் சீலா, தீமோத்தேயு இவங்கெல்லாம் தான் இந்த சபையை ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆரம்பித்து ஒரு சில காலங்கள் தான் அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனால் விசுவாசத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு சிறிய சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்குலாம் என்ன எண்ணம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவார், அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி இருக்கிற நேரம் நிறைய பேர் வந்து இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து ரட்சிப்பு இல்லையா அப்படின்லாம் கேள்விகள் வருகிறது. ஒரு சில மாதங்களே போட்ட ஒரு விதை வந்து ஒரு சபையாய் அங்கே வளர்ந்து இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில், மகா உபத்திரவத்தின் நேரத்தில் பவுலோ, தீமோத்தேயோ, சீலாவோ அவங்க கூட இல்லை. அதனால் அவங்க தடுமாறுறாங்க. அப்படி தடுமாறும் போது தான் இந்த 5வது அதிகாரத்தை அவர் வந்து எழுதுகிறார். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. அதே காலத்தில் தான் இன்னும் நம்மளும் இருக்கிறோம். இதுதான் கடைசி காலமா, இது எப்போ, அநேகர் என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு கலக்கம் வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ளே வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே பவுல் வந்து அதே ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் அவரும் வந்து சொல்கிறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். சமாதானமும் சௌக்கியமும் உண்டுன்னு சொல்லி உலகம் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும், தேவனை அறியாதவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தூங்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்களாய் நம்ம இருப்போமானா நம்ம நிதானித்து அறிவோம், சூழ்நிலைகளை நிதானித்து அறிவோம், நம்மை நம்ம நிதானித்து
நிதானித்து அறிவோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தேவனுடைய ஐக்கியத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். அதை தான் வந்து பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகையால் தூங்குகிறவர்களைப் போல நம்ம இருப்போமானால் நம்ம வந்து விழித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறி கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருப்போமானால், உலகத்தின் காரியங்களை பிடித்து கொண்டு நம்ம இருப்போமானால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுகிறார். அப்போ வேதத்தில் வந்து யார் மேலெல்லாம் கோபாக்கினை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு சில காரியங்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எபேசியர் 5:6, கொலோசியர் 3:6 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் அவங்க தான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அவங்க என்னென்ன காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இல்லாமல் உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அசுத்தம், காம விகாரம் போன்ற காரியங்கள் அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் அழித்து போடுங்கள். மாம்ச சிந்தை, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதெல்லாம் அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவர் சொல்லுகிறார். மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் யார்? இந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்தும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் எப்படிப்பட்டவர், அவரை அறிகிற அறிவை அடைந்தும் கூட மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறார்கள் அப்படின்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவர்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிதானித்து அறிய வேண்டும். அப்போ மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதே எபிரேயர் 10வது அதிகாரத்தில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை வந்து நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த காலங்களில் நம்ம வந்து சிலுவை தியானம் வந்து இருக்க போகிறது. அப்போ அந்த இடத்துல வசனம் வந்து சொல்லுகிறது எபிரேயர் 10:10வது அதிகாரம் 29வது வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான். இப்போ பவுல் வந்து சொல்லிட்டாரு தெசலோனிக்கேயர் சபையில், நீங்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்லி. எப்போ அப்படின்னா அவங்கெல்லாம் கீழ்ப்படிந்து இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ நம்ம எப்படி இருக்கோங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய உபதேசங்கள் வந்து அநேக காரியங்கள் அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்படி நம்ம கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து யோசித்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோமானால், தொடர்ந்து பாவத்துக்குள்ளே இருப்போமானால் நம்ம வந்து தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்து வந்து சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறவர்கள், அதே 1 தெசலோனிக்கேயர் 2:16 வந்து சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களுடைய பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். இப்போ தேவனுக்கும் மனுஷருக்கும் விரோதிகள் ஆகிறாங்க. நம்ம சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சுவிசேஷத்தை போய் லிட்டரலாக தடை பண்ணுறதில்ல. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக இருக்க வேண்டும். அநேகருக்கு வந்து நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காண்பிக்கிறோம், நம்ம வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய கிரியைகள் மூலமாக நம்ம காண்பிக்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மனுஷருக்கும் தேவனுக்கும் விரோதிகளாய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ள பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபாக்கினை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ தெசலோனிக்கேயர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். அவங்கள பற்றி ரொம்ப அதை தான் அவர் திரும்ப திரும்ப பாராட்டுவார். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசம்னா கண்டிப்பாக அதுக்கு கிரியை தேவை, அதற்கு ஒரு கனி தேவை, கனி வெளிப்பட வேண்டும். அடுத்து அன்பின் பிரயாசம். அன்பு அப்படிங்கிறது வந்து வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, அது செயல்பாட்டில் தெரிய வேண்டும். அது வந்து நம்ம பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் மகா உபத்திரவத்தில் இருந்தாங்க. மக்கதோனியா அப்படிங்கிற இடத்தினுடைய கேபிட்டல் தான் இப்போ தெசலோனிக்கா. இப்போ அந்த இடத்துல ரொம்ப அவங்க வந்து அடிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அன்போடு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அன்பின் பிரயாசம், அநேகரை பிரயாசப்பட்டு அன்பு செலுத்தி அவங்கள தேவனுடைய சபைக்குள்ளே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை, கண்டிப்பாக கர்த்தர் எங்களை ரட்சிப்பார், மகிமை அடைய செய்வார். அதுதான் நம்மளும் பார்த்தோம். அடைவதற்கு நம்மை தேவன் நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. 10வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியில் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. மற்றவங்க சொல்கிறாங்களாம் இவங்களை குறித்து, தெசலோனிக்கேயரை குறித்து. அப்போ அப்படிப்பட்டவர்களாய் அவங்க வந்து இருந்தாங்க. ஒரு சின்ன சபை, ஒரு சின்ன சீடு தான் அவங்க போட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு விசுவாசத்தின் கிரியை இருந்தது, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார். அடுத்து 4:11 நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி
பவுல் வந்து சொல்கிறாருன்னா, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்கிறார். அவங்க ஏற்கனவே விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, இன்னும் கூட நீங்கள் அந்த மாதிரி இருங்க அப்படிங்கிறது வந்து பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல போர் சேவகனாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், அப்புறம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, திருடன் வருகிற வண்ணமாய் தேவன் வருவார், அந்த நாள் உங்களுக்கு தெரியாது தான், ஆனால் அவர் வருவார்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தூங்குகிறவர்கள் போல தூங்கி எழும்பி பயந்து போய் நிற்க தேவையில்லை, நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எபேசியரில் கூட நம்ம சர்வாயுத வர்க்கத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுகிறார். இதே அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான், இன்னொரு தடவை நம்ம இதை பார்த்துட்டு முடித்துக்கொள்ளலாம். இதே அதிகாரத்தில் அநேக காரியங்களை வந்து பவுல் வந்து சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 11வது வசனத்தில் இந்த தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். ஆகையால் அப்படின்னு சொல்லி 11 வருகிறது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, ஏற்கனவே அவங்க செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நம்ம செய்யணும். இந்த காலங்களில் அநேகர் பயந்துருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க தைரியமாக, மற்ற ரிலீஜியனில் இருக்கிற எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்யுங்கள். இது சபைகளுக்குள்ள ஒரு சிலர் வந்து விசுவாசத்திலே பலவீனப்பட்டு பயந்து தயக்கத்தோடு இருக்கலாம். அப்போ அவங்கள வந்து நம்ம பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும். அப்போ முதலாவது நம்ம அப்படி இருந்தால் தான் அடுத்தவங்களை செய்ய முடியும். அடுத்து மதிப்பளியுங்கள். யாருக்கு? நம்மை வந்து வளருவதற்கு நமக்கு புத்தி சொல்லுகிறாங்க. ஒரு சில எல்டர்ஸ் சர்ச்சில் இருக்கிறாங்க, ஒரு சில எல்டர்ஸ் ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கிறாங்க. மதிப்பளியுங்கள். நிர்விசாரமாக அவங்களுடைய ஆலோசனைகளை விட்டுவிடாமல் அதை கருத்தில் கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம முன்னேறணும். இந்த காலகட்டங்களில் உலகம் வந்து உலக காரியங்களை பார்த்துட்ருக்கோம். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நம்ம வளரணும்னு பார்க்கணும். அடுத்து சமாதானமாய் இருங்கள். சபைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ நம்மளும் மற்றவங்ககிட்ட சமாதானம் இருக்க வேண்டும். ஒழுங்கில்லாதவர்களை எச்சரியுங்கள். சபைகளுக்குள்ளே ஒழுங்கில்லாதவர்கள் இருக்கக்கூடாது. மற்றவங்களை ஜட்ஜ் பண்ற விதத்தில் இது வந்து சொல்லலை. தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிப்பு, இல்லை இது இப்படி இல்லை இது இப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்போ முதல்ல நமக்கு சத்தியம் தெரிய வேண்டும். அடுத்து பலவீனமானவர்களை தாங்க வேண்டும். இது அந்த முதல்ல பக்தி விருத்தி அடைய செய்யுங்கள் அப்படிங்கிறதுல பார்த்த மாதிரி விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்களுடைய ஐயங்களை நம்ம தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். ஏன்னா மகா உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கும்போது எல்லாருமே ஒரு ப்ரெஷரில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அன்பின் பிரயாசத்தை தெசலோனிக்கேயர் காண்பித்தாங்க. அப்போ நம்மளும் எல்லாரிடத்திலும் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அப்போ ஒருவர் வந்து தீமை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தீமை செய்யாதிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் என்னும் ஒரு நம்பிக்கை உண்டு. ரட்சிப்படைவதற்கென்று தான் என்னை நியமித்திருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. ஆகையால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். திருடன் வருகிற வண்ணமாய் நான் வருவேன், அதனால் நீங்கள் எப்பொழுதுமே என்னோடு கூட ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பில் தான் அவர் நம்மை, அவருடைய ஜனங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உற்சாகமாக இருக்கும்போது நம்ம அவித்து போடாதிருப்போம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவங்களுடைய காலங்களில் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகளை அநேகர் எடுத்து கூறி கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பவுல் இப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் அவரை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொண்டு வரும்போது அநேகர் வந்து தீர்க்க தரிசனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இடத்துல பவுல் வந்து சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்கள் அதாவது தேவனுடைய வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அப்புறம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களானாலும் சரி, மற்ற யாரோ உள்ள வந்து சபைக்குள்ள வந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போதும் சரி, நீங்க தேவனுடைய வார்த்தையை சோதித்து பார்த்து அதை நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லுகிற காரியங்களை நீங்க சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளுக்கு எது பொல்லாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ அதையெல்லாம் வெறுத்து தள்ள வேண்டும். ஸோ இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னால்,
நான் உங்களை வந்து ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறேன், உங்கள் மேலே கோபாக்மை இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் நம்ம இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறையற்று இருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அந்த காலத்துலேயும் கடைசி காலம் என்று சொல்லி பவுல் வந்து இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நம்மளும் இப்போ அதே சுச்சுவேஷனில் இருக்கிறோம். நம்மளுக்கும் இந்த நாளில் நம்மை நிதானித்து பார்க்கும்படியாக தேவன் அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதனால் எதில் நம்ம ஃபோக்கஸை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்மை புதுப்பித்து கொள்ளும்படியாக தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.